நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, இன்னைக்கு உலகத்தில் எல்லா ஜனங்களும் பிரச்சனைகளை கண்டு, போராட்டங்களை கண்டு, வியாதிகளை கண்டு, கஷ்டங்களை கண்டு கலங்கிடுறாங்க. இன்று அவர்களுக்காக தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட சொல்லணும்னு ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தி 1வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நம்ம நிச்சயித்திருக்கிறோம். என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் என் கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறாருங்கிற அந்த விசுவாச நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். அதுதான் இந்த வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. பிலிப்பியர் 1வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்லி இருக்கிறாரு, உங்கள் நற்கிரைகளை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்ம நம்பணும். அவர் மேல நான் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். எபிரேயர் 12வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சூழ்ந்து நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். எபிரேயர் 13வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்ற வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு போராட்டம், கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு யுத்தம், கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்டம். நம்ம முடிவு பறிந்த நிலைத்திருப்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். அந்த ஓட்டத்தில் நம்ம பொறுமையோடு கர்த்தர் மேல விசுவாசமாக இருந்தால் மட்டுமே அந்த வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் பிரச்சனைகளான அதுல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்க முடியும். கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது பொறுமை, அவர் மேல உள்ள நம்பிக்கை. இது ரெண்டு தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஆனா இன்னைக்கு நம்மகிட்ட பொறுமை இல்லாதனால, கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லாதனால புலம்ப ஆரம்பிச்சிடுறோம், முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறோம், கர்த்தருடைய நாமத்தை தூசிக்க ஆரம்பிச்சிடுறோம். அது கர்த்தருக்கு பிரியமில்லாதது. ரோமர் 8வது அதிகாரத்தில் பவுல் அழகா சொல்லியிருக்கிறாரு, மரணம் ஆனாலும் ஜீவன் ஆனாலும், வருங்காரியங்கள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டி ஆனாலும், அதிகாரங்களானாலும் வல்லமையானாலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதுங்க என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காதுன்னு சொல்லி அந்த நம்பிக்கை நமக்குள்ள எப்பொழுது இருக்க வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த திட்டத்தையும் வாக்குத்தத்தத்தையும் நம்ம பெறணும்னா பொறுமை அவசியம், கர்த்தர் மேல நம்பிக்கை அவசியம். நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து போராட்டங்களிலிருந்து விடுதலை கிடைக்கணும்னா கர்த்தர் வேற எதுவுமே எதிர்பார்க்கல. பொறுமையாக இருங்க, கர்த்தர் மேல நம்பிக்கையாக இருங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தாம் படகுல சீசரோட கூட படகுல ஏறுறாரு. ஏறும்போது என்ன சொல்றாரு, அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்று சொல்லி சீசரை அழைத்து கொண்டு போறாரு. போய்கிட்டு இருக்கும்போது நடுக்கடல்ல புயல் காற்று அடிச்சதுனால படகுக்குள்ள தண்ணீர் வந்துடுது. அந்த நேரத்தில் இயேசு தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. உடனே சீசர்கள் வந்து ஐயரே அவங்களை இயேசு கிறிஸ்து எழுப்புறாங்க. நாங்கள்லாம் மடிந்து போகிறோமேன்னு சொல்லி பயப்படுறாங்க. இயேசு கிறிஸ்து புயல் காட்டி சொல்லலையும் அதட்டுறாரு, எல்லாம் அமைதலாயிட்டு. உடனே என்ன தெரியுமா கேட்கிறாரு, உங்கள் விசுவாசம் எங்கே, அதாவது உங்கள் நம்பிக்கை எங்கே? அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி அவர் தான் கூட்டிட்டு போறாரு. நடுக்கடலை சீசர்களை மூழ்க வச்சிருவாரா? கண்டிப்பாக அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பாரு. அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்க வேண்டும். உங்க படகுலையும் உங்ககிட்டையும் சரி ஏன்ட்டையும் சரி வாழ்க்கைங்கிற படகுல இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கைங்கிற படகுல நம்ம கூட இருக்கிறாரு. அந்த பிரச்சனைகளினால அந்த படகு முங்கிராது. நம்ம கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. உங்களையும் என்னையும் கண்டிப்பாக அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பாரு. உங்களுக்கும் எனக்கும் அந்த கஷ்டத்திலிருந்து பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பாரு. நம்ம செய்ய வேண்டியது கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். அவர் காணிக்க எதிர்பார்க்கல. அவர் மேல நம்பிக்கை இருங்க, பொறுமையாக காத்திருங்க. கண்டிப்பாக ஏற்ற நேரத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருங்க. அதுதான் நம்மகிட்ட கர்த்தர் நம்புறாரு, எதிர்பார்க்கிறாரு. அதனால இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் நீங்க ஏற்ற காலத்திலே நீங்கள் என்னை உயர்த்துவீங்க, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பீங்க, எனக்கு அந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பீங்க, நான் உங்களை நம்புறேன்னு மட்டும் சொல்லுங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள்.
வேத வாக்கியங்களின்படி உங்களுடைய பாவத்துக்காக என்னுடைய பாவத்துக்காக அவர் மரித்து, வேத வாக்கியங்களின்படி அவர் அடக்கம் பண்ணப்பட்டு, வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். சீக்கிரத்தில் அவர் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.